படம் எப்படி செம்மையா இருந்தது படம். சோ இந்த படம் பார்க்கலன்னா யாருக்காக பார்க்கலாம்? யாருக்காக பார்க்கலாம்னா கமலுக்காக, சங்கருக்காக, அனிருத்துக்காக எல்லாருக்காகவும் படம். இப்போ 100 கோடி அடிக்கும் நிறைய பேர் சொல்றாங்க. 100 கோடி அடிக்குமா அடிக்காது நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடிக்கும் அதெல்லாம் அசால்ட்டா அடிக்கும். படம் ரொம்ப ஓடுமான்னு தெரியல, அவ்வளவுதான். ஓடுமான்னு தெரியல, நான் 100 கோடி கண்டிப்பா அடிச்சிருக்கீங்க. எல்லாருமே பார்க்கலாம். எல்லாம் இத பார்த்தா எங்களுக்கே ரொம்ப ஆர்வமா இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் சான்ஸ் இல்லையே. எல்லாம் இந்தியன் 1 பாத்துட்டீங்களா? பாத்துட்டேன். அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கிற மாதிரி இல்ல படமே வித்தியாசமா இருக்கா? படம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதுக்கு இதுக்கு ரொம்ப வித்தியாசம் நிறைய. இளைஞர்கிட்ட நல்ல ரீச் இருக்கு பாஸ். இப்ப எனக்கு 40யா, அந்த 40ல வந்து இருக்கிற பசங்க நல்லா பார்த்தாங்கன்னாக்கா நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும். ஏன்னா இதுல இருந்து லஞ்சம் இந்த இதெல்லாம் பழைய ஃபர்ஸ்ட் சொன்னாங்கல்ல, இப்ப இதுல நிறைய படம் வந்துருந்தாலும் இதுல இன்னும் கொஞ்சம் புதுசா சொல்லியிருக்காரு. நல்லா பார்க்க வேண்டிய படம் தான் இது. நம்மள மாதிரி இளைஞர்களுக்கு இது புரியணும். புரிஞ்சு இப்ப ஒவ்வொரு வீட்லயும் வந்து தப்பு நடக்கிறத தட்டி கேட்க சொல்றாரு. அத தட்டி கேட்டா வீட்டுல என்ன படத்து மூலமா சொல்லியிருக்காரு. ஆனா கதை புரியவே இல்லை. ஏன் ப்ரோ சங்கர் சார் எடுத்தாலும் நல்லா இருக்கு? இல்ல ப்ரோ, கிளைமேக்ஸ் எதுவுமே சரியில்லை. கிளைமேக்ஸ் புரியல. ஆக்சுவலா இப்ப ஒரு படம் ஒரு இது வந்து வராங்கட்டே சொல்லாம ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கமலோ சார் என்ன இருக்கு? சூப்பர் எம்டி ஃபுல் ஆஃப் என்டர்டெயின்மென்ட். அதேதான் படம், அதேதான். ஓகே சார், இப்போ வந்து நீங்க புதுசா நாளைக்கு ஒரு நான் இன்னும் பார்க்கல, படம் பார்க்கல, எப்படி இருக்குன்னு சோ புதுசா பாக்குற வியூவர்ஸ்க்கு நீங்க என்ன சொல்றீங்க? படம் பார்க்கலாம். ஒன் டைம் ஓகே, ஒன் டைம் ஒவ்வொரு இந்தியனை கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். சோ நல்ல மெசேஜ். இப்போ இந்த படம் பாத்தீங்கன்னா இந்தியன் 3யும் முடிச்சிட்டாங்க ஆல்மோஸ்ட். இப்போ இந்தியன் 2 எடுக்க பாத்தீங்கன்னா 5 வருஷம் ஆச்சுன்னா 5 வருஷம் எடுத்து இந்த படம் அந்த அளவுக்கு நல்ல வேல்யூபிளா இருக்கானே. இப்போ கட்டாயமா 1000 கோடி அடிக்க நம்புறீங்களா வசூல்? கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ இந்த படத்துல வந்து ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? 10க்கு எவ்வளவு கொடுப்பீங்க? 10க்கு 10. 10க்கு 10 கொடுப்பீங்க. கமல் சார் ஃபேனா? எஸ். செம்மையா இருந்தது படம். சோ இந்த படம் பார்க்கலன்னா யாருக்காக பார்க்கலாம்? யாருக்காக பார்க்கலாம்னா எனக்கு புரியல. கமலுக்காக, சங்கருக்காக, அனிருத்துக்காக எல்லாருக்காகவும் படம். இப்போ சங்கர் சார் வந்து விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட்ஸ்லாம் எப்படி மேம் இருக்கு? செம்மையா இருந்தது. இந்த படம் 10க்கு எவ்வளவு ரேட்டிங்? 10 out of 10. 10 out of 10. ஓகே மேம். இந்த படம் 1000 கோடி வசூலாகும்ன்ற நினைக்கிறீங்களா? அதுக்கு மேலயே வசூலாகும். புரியவே இல்ல கடைசில. கதை புரியவே இல்லையா? ஏன் ப்ரோ சங்கர் சார் எடுத்தாலும் நல்லா இருக்குமே? இல்ல ப்ரோ, கிளைமேக்ஸ் எதுவுமே சரியில்லை ப்ரோ. கிளைமேக்ஸ் புரியல. ஆக்சுவலா இப்ப ஒரு படம் ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும். இது வந்து கிளைமேக்ஸ் என்ன சொல்ல வராங்கன்ட்டு சொல்லாம கிளைமேக்ஸ் என்ன சொல்ல வராங்கன்ட்டு சொல்லாம ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகே ப்ரோ, இந்த படம் 5 வருஷம் யோசிச்சு எடுத்திருக்காங்க. இப்போ எந்த ஒரு தருணம் வந்து நல்லா இருக்கு ப்ரோ படத்துல? ப்ரோ அதான் ப்ரோ, கிளைமேக்ஸ் தவிர மத்ததெல்லாம் ஓகே. கிளைமேக்ஸ் தான் வந்து இப்ப ஏதாவது ஒரு கருத்து சொல்லிடலாம், இது பண்ணிடலாம். ஒரு இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்ட் இது பண்ணிடலாம். அவங்க நெக்ஸ்ட் பார்ட் இதை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க தவிர படத்தோட கிளைமேக்ஸ் வைக்கல. ஓகே சார், அனிருத் சார் பாட்டெல்லாம் எப்படி? பாட்டுல நல்லா இருக்கு. ஓகே ப்ரோ, இந்த படத்துக்கு வந்து ரேட்டிங் கொடுத்தீங்கன்னா எவ்வளவு கொடுப்பீங்க? 10க்கு இப்ப யார் மேல ஊதிக்கு தெரியுமா? 6 கொடுப்பீங்க. ஓகே ப்ரோ, இப்போ நாளைக்கு நாங்க பார்க்கலாம்னு இருக்கோம். சோ இந்த மாதிரி பாக்குற வியூவர்ஸ்க்கு வந்து நீங்க என்ன சொல்றீங்க? படம் ஒர்த் இல்ல? ஒரு ஒர்த் இல்லன்னு டக்குன்னு சொல்ல முடியாது ப்ரோ, ஏன்னா அது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. இருந்தாலும் உங்களுக்கு என்ன ப்ரோ தோணுது? இந்த படம் இந்த இது மாத்தி இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சா எந்த ஒரு இது சொல்லுங்க? ஆக்சுவலா கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் இது பண்ணிருக்கலாம். இருந்தா நல்லா இருக்கும். கிளைமேக்ஸ்ல ஏதாவது ஒரு இது முடிச்சுட்டு இந்த கதையை ஓரளவு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இது போயிருக்கலாம். கதையை முடிக்காம நெக்ஸ்ட் இது போற மாதிரி, அதான் நெக்ஸ்ட் இதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க. பார்ட் 3க்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே ப்ரோ, இந்தியன் 1 சூப்பரா இருக்கா? இந்தியன் 2 நல்லா இருக்கு? இந்தியன் 1 தான். இந்தியன் 1 கம்பல்சரி இந்தியன் 1. ஓகே, இதுல என்ன மாத்தி இருந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சேம் அதே கிளைமேக்ஸ். சாரோட பிக் ஃபேன். ஓகே சார், இது 150 ரூபீஸ் பாப்கார்ன். என்ன இருக்கு? சூப்பர் எம்டி. அதேதான் ஃபுல் ஆஃப் என்டர்டெயின்மென்ட். அதேதான் படம், அதேதான். ஓகே சார், இப்போ வந்து நீங்க புதுசா நாளைக்கு ஒரு நான் இன்னும் பார்க்கல, படம் பார்க்கல, எப்படி இருக்குன்னு சோ புதுசா பாக்குற வியூவர்ஸ்க்கு நீங்க என்ன சொல்றீங்க? படம் பார்க்கலாம். ஒன் டைம் ஓகே. ஒன் டைம் கமல் சார் ஃபேனா வந்து பாக்கும்போது அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல. இப்போ ஓகே சார், இப்போ சங்கர் சார் வந்து இந்த படத்துக்கு வந்து விஎஃப்எக்ஸ்லாம் நிறைய புதுசா விஎஃப்எக்ஸ்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. ஆனா எனக்கு லைட்டா தூக்கம் வருது, லாக் ஆகுது. அப்படியே அரைச்சமாவே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது ஸ்கிரீன் பிளே. இதுதான் அடுத்த சீன். இந்தியன் தாத்தா வருவாரு, லஞ்சம் வாங்குறவரெல்லாம் கொல்லுவாரு, தண்டனை கொடுப்பாரு. சோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல டான்ஸ் இல்ல, சேம் சோஷியல் மெசேஜ். 28 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன வந்துச்சோ அதே சோஷியல் மெசேஜ், அவ்வளவுதான்.
ஓகே சார், இப்போ விவேக் சாரோட நடிப்பு இந்த படத்துல எப்படி சார்? அது நல்லா காட்டியிருந்தாங்க. விஎஃப்எக்ஸ் டீம் எல்லாம் நல்லா காட்டியிருந்தாங்க. இறந்ததையும் அவரு இறந்ததுக்கு அப்புறம் உள்ள போர்ஷன் கூட நல்லாவே மேட்ச் பண்ணி காட்டியிருந்தாங்க போல. மத்தபடி எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாம் சூப்பரா என்ன சொன்ன? எனக்கு தூக்கம் வந்துச்சு. இடையில போய் ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு வந்தேன். இப்போ அனிருத் சாரோட மியூசிக் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இல்ல படம் சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. இப்போ இந்த படம் பார்க்கலன்னா யாருக்காக காப்பாங்க? அதாவது படம் வந்து எப்படி இருக்கு? அதாவது ஓவரால் பிடிச்சிருக்கா இல்ல ஏதாவது மெசேஜ்? இல்ல மெசேஜ் ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. படமும் பிடிச்சிருக்கு. சித்தார்த் நல்லா நடிச்சிருக்காரு. ஓகேக்கா, இந்த படத்துக்கு ரேட்டிங் 10க்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க? 10க்கா 8 கொடுப்பேன். 8 கொடுப்பீங்க. ஓகேக்கா, இதுல வந்து நம்ம விவேக் சார் இறந்துட்டாரு. அவரோட பாட்டு எப்படிக்கா இருக்கு? அவர் நடிச்சிருந்து அவரும் சூப்பரா நடிச்சிருக்காரு. சூப்பரா நடிச்சிருக்காரு. ஓகே, சூப்பர். இப்போ அனிருத் சார் மியூசிக்லாம் எப்படி? எல்லா மியூசிக் எல்லாமே சூப்பரா இருக்கு. இப்போ இந்த படம் பார்க்கலன்னா யாருக்காக பார்க்கலாம்? புரியல, நீங்க என்ன கேட்டீங்க? இல்ல இந்த படம் இப்ப பாக்குற மாதிரினா யாருக்காக பாப்பீங்க? இல்ல சங்கருக்காகவும் கமலுக்காகவும் கண்டிப்பா பார்க்கலாம். ஓகேண்ணா, இந்தியன் 1ஓட இந்தியன் 2 என்னென்ன பெஸ்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க? அப்படி பார்த்தா இதுல இப்ப நிறைய அதுல சொன்ன மெசேஜோட நிறைய சொல்லியிருக்காங்க. இப்ப இளைஞரை டார்கெட் பண்ணி மட்டும் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஆனா இந்தியன் 2ஓட இந்தியன் 3 பாத்தீங்கன்னா இந்தியன் 3 முடிஞ்சிருச்சு. ஆனா இந்தியன் 2 வந்து நம்ம சங்கர் சார் வந்து ரொம்ப நாள் யோசிச்சு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் கழிச்சு கம்பேக் கொடுத்து நல்லபடியா எடுத்திருக்காரு. படம் எப்படி எந்த அளவுக்கு ஒரு ரீச் கிடைக்கும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? இளைஞர்கிட்ட நல்ல ரீச் இருக்கு பாஸ். இப்ப எனக்கு 40 அந்த 40ல வந்து இருக்கிற பசங்க நல்லா பார்த்தாங்கனாக்கா நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும். ஏன்னா இதுல இருந்து இப்ப இந்த லஞ்சம் இந்த இதெல்லாம் பழைய ஃபர்ஸ்ட் சொன்னாங்கல்ல, இப்ப இதுல நிறைய படம் வந்திருந்தாலும் இதுல இன்னும் கொஞ்சம் புதுசா சொல்லியிருக்காரு. நல்லா பார்க்க வேண்டிய படம் தான் இது. நம்மள மாதிரி இளைஞர்களுக்கு இது புரியணும். புரிஞ்சு இப்ப ஒவ்வொரு வீட்லயும் வந்து தப்பு நடக்கிறத தட்டி கேட்க சொல்றாரு. அத தட்டி கேட்டா வீட்டுல என்ன நடக்கும்ன்றத இந்த படத்து மூலியமா சொல்லியிருக்காரு. ஆனா அது நடந்தா நம்மள மாதிரி இப்ப நானும் என் குழந்தைங்க என் பசங்க இருக்காங்க. இப்ப சொன்னா அதனால என்ன பிரச்சனை வரும்ன்றது இப்ப புரியுது. அதையும் அதை நினைச்சா இதை கமல் சொல்ற சார் சங்கர் எடுக்கிற அந்த மெசேஜ் சொல்ற மாதிரி நினைச்சா வீட்டுல நடக்கிறதா பயமா இருக்கு. பசங்களுக்கு என்ன சொல்றதை கூட கன்ஃபியூஸாவா இருக்கு. நம்ம இப்போ விவேக் சார் இந்த படத்துல நடிச்சிருக்காரு சார், அவரோட நடிப்பு எப்படி இருக்கு? ஓகே தான் சார், சூப்பரா இருக்கு. அவரோட வந்து எஸ்ஜே சூர்யாவோட ஆக்டிங் சார் அடுத்த இதுலதான் அவர் எதிர்பார்க்கணும். ஏன்னா இதுல அவருக்கு கம்மி தான் ரோல். அடுத்த இதுல அவருடைய ரோல் நல்லா இருக்கும். ஓகே சார், இந்தியன் 3 ட்ரைலர் போட்டு காமிச்சாங்களா? இல்ல இன்னும் வரல. நெக்ஸ்ட் மூவின்னு தான் சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். ஓகே சார், இப்ப பாத்தீங்கன்னா ஹாலிவுட்ல பாத்தீங்கன்னா இப்ப RRR, கல்கி ரெண்டு மெயின் ஹீரோஸ், அதாவது ரெண்டு மெயின் ஹீரோஸ் வந்து அடிச்சு இதுல இருக்கு. அந்த மாதிரி தமிழ் சினிமால யார் பண்ணியிருந்தா ரீச் ஆகும் நீங்க நினைக்கிறீங்க? இதுல திரும்பி கமலே பண்ணாதான் நல்லா ரீச். கமல் பண்ணா அவரே தான். இன்னும் 10 வருஷம் கழிச்சு வந்தாலும் கமல் சார் பண்ணா மட்டும் இதோட ரீச் நல்லா இருக்கும். ஓகே சார், இப்ப வந்து நிறைய காமெடி ஆக்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் காணாம போயிட்டாங்க. அதுல வந்து அவங்க யாரு திருப்பி கம்பேக் கொடுத்தா நல்லா இருக்கும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? இதுல திரும்பி யோகி பாபு இருந்தா நல்லா இருக்கும். யோகி பாபு இருந்தா நல்லா இருக்கும். ஃபேமிலி எல்லாருமே பார்க்கலாம். எல்லாம் இத பார்த்தா எங்களுக்கே ரொம்ப ஆர்வமா இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எல்லாம் இந்தியன் 1 பாத்துட்டீங்களா? பாத்துட்டேன். அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கிற மாதிரி இல்ல படமே வித்தியாசமா இருக்கா? படம் ரொம்ப வித்தியாசம். நல்லா ஓடும். இப்ப 100 கோடி அடிக்கும் நிறைய பேர் சொல்றாங்க. 100 கோடி அடிக்குமா அடிக்காது நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடிக்கும், அதெல்லாம் அசால்ட்டா அடிக்கும். அசால்ட்டா அடிக்கும். அது படம் ரொம்ப நாள் ஓடுமான்னு தெரியல, அவ்வளவுதான். ஓடுமான்னு தெரியல. நான் 100 கோடி கண்டிப்பா அடிச்சிருன்றீங்க. ஓகே, இந்த படம் வந்து நீங்க யாருக்காக பார்க்கலாம்னு சொல்லுவீங்க? இதுல பாத்தீங்கன்னா கமல் சார் நடிச்சிருக்காரு. கமல் சங்கர் ரெண்டு பேருக்காக பார்க்கலாம். கமல் சாருக்காகவே போகும்னு சொல்றீங்க. படம் எப்படி மேம் இருக்கு? நல்லா இருக்கு. இப்ப இந்த படம் பார்க்கலாம்னா யாருக்காக பார்க்கலாம்? எல்லாருக்காகவும் பார்க்கலாம். எல்லாரும் பார்க்கலாம். இல்ல காஸ்ட் மேபி நடிச்சவங்க யாருக்காக? அப்படி இல்ல, எல்லாரும் சூப்பரா நடிச்சிருக்காங்க. இப்ப மறைந்த நடிகர் விவேக் சார் நடிச்சிருக்காங்க. அவங்க ஆக்டிங் எப்படி சார்? சூப்பரா இருந்தது. சூப்பரா. கண்டுபிடிக்க முடியல. இல்லன்றது யாருமே கண்டுபிடிக்க முடியல. நம்மளா தெரிஞ்சா மட்டும்தான் கெஸ் பண்ண. நடிகர் சமுத்திரகனி சார் எப்படி சார் நடிச்சிருக்காரு? செமையா நடிச்சிருக்காரு. எல்லாருமே A to Z எல்லாருக்கும் ஈக்குவலான ஒரு இது இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சோ இப்ப இந்த படத்துல பிடிச்ச ஒரு மொமெண்ட் அப்படின்னா இது நல்லா இருந்துச்சுப்பா அப்படின்னா சொல்ல முடியும்? அதாவது நிறைய இடத்துல நிறைய ட்விஸ்ட், எதிர்பார்க்க முடியாத ட்விஸ்டுகள் நிறைய இருந்தது. பார்ட் 1 விட பார்ட் 2 வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது. அதை விட இப்ப என்னன்னா அடுத்த ஒரு பார்ட் 3க்கு ஒரு சின்ன லீடு கொடுத்தாங்க. அது இன்னும் இதை விட இன்னும் பல மடங்கு எதிர்பார்க்கலாம். குடும்பத்தோட எல்லாரும் வந்து குழந்தைங்கள்ல இருந்து ஃபேமிலியோட வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு படம். ஓகே சார், இப்போ பாத்தீங்கன்னா பார்ட் 3 முடிஞ்சிருச்சு. பட் இன்னும் வெளியே தெரியல. பார்ட் 2க்கு பாத்தீங்கன்னா 5 வருஷம் எடுத்துக்கிட்டாரு சங்கர் சார். சோ அது வந்து எப்படி எந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமா இருக்கு சார்? கண்டிப்பா அது போட்டுக்கக்கூடிய உழைப்பு நல்லாவே படத்துல தெரியுது. அது வந்து சாதாரணமெல்லாம் நம்ம சொல்லிட முடியாது. எங்கேயுமே ஒரு சின்ன குறை எந்த விஷயத்துல மியூசிக்கா இருக்கட்டும்,
கேமராவா இருக்கட்டும், எதுலயுமே நீங்க ஒரு சின்ன குறை கண்டுபிடிக்காத அளவுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா சூப்பரா இருக்கு. ஓகே சார், இந்த படம் வந்து 100 crores தாண்டி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ வந்து இந்த படத்துக்கு ரேட்டிங்னா எவ்வளவு சார் கொடுப்பீங்க? கண்டிப்பா 10க்கு நீங்க ஈவன் 9.7 வரைக்கும் கொடுக்கலாம், தாராளமா கொடுக்கலாம். சோ இந்த படம் வந்து இப்ப நீங்க பாத்திருக்கீங்க, நாளைக்கு பார்க்க வர ஆடியன்ஸ்க்கு ஏதாவது என்ன சொல்லுவீங்க சார்? இந்த படம் பார்க்க கண்டிப்பா எல்லாரும் குடும்பத்தோட வந்து தியேட்டர்ல பார்க்க வேண்டிய ஒரு படம் இது. வந்து நீங்க டிவில பார்க்கலாம், இல்ல ஓடிடில பார்க்கலாம், அந்த மாதிரி இல்லாம தியேட்டர்ல இந்த எஃபெக்டோட வந்து பார்க்க வேண்டியது உண்டான ஆப்டான படம். ஓகே சார், அனிருத் சாரோட பாட்டுலாம் எப்படி சார்? சூப்பரா இருந்தது. மியூசிக் எந்த வகையிலுமே நீங்க குறை சொல்ற மாதிரியே இல்ல, ரொம்ப சூப்பரா இருந்தது. ஏன்னா சங்கர் சார் வந்து எப்பவுமே ஏஆர் ரஹ்மான் சார் வச்சு தான் பண்ணுவாரு. இந்த படத்துக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாரு. சோ அந்த பார்ட்ஸ்லாம் எந்த இடத்துலயுமே அந்த வித்தியாசம் தெரியல. எப்பவுமே வந்து ஏஆர் ரஹ்மான் வந்து அவர் சங்கர் சார் படம்னாலே ஏஆர் ரஹ்மான் தான். பட் இந்த இதுல வந்து நீங்க அனிருத் பண்ணியிருக்காருன்றது எங்கேயுமே வித்தியாசம் நீங்க கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது. ஓகே சார், இப்போ இந்தியன் 1 பெஸ்டா, இந்தியன் 2 பெஸ்டா? இந்தியன் 1 விட இந்தியன் 2 பல மடங்கு பிரம்மாண்டம். அதை விட இன்னும் பிரம்மாண்டம். கடைசியில ஒரு லீடு கொடுத்தாங்க, அது நாங்க எதிர்பார்க்கிறோம் இன்னும் சீக்கிரமா. ஓகே சார், இந்தியன் 3 வந்து என்னென்ன எதிர்பார்ப்பு உங்க வைக்கிறீங்க சார் சங்கர் சார் மேல? கண்டிப்பா அவரோட சங்கர் சார்ன்றத பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்பு எல்லாம் வைக்க முடியாது. சார் பண்ற எல்லாமே டாப்பா தான் இருக்கு. எனக்கு அதுல ரொம்ப பிடிச்சது வர்மகலை. வந்து இந்தியன் 2 படம் ரிலீஸ் ஆயிருக்கு, நம்ம கமல் சார் நடிச்ச படம் ரிலீஸ் ஆயிருக்கு. சோ அந்த படம் வந்து எப்படின்னா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, மக்கள் என்ன நினைக்கிறாங்க? நல்லா இருக்குதான் நினைக்கிறாங்க, படம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், எதிர்பார்க்கிறேன், ஓடுன்னு நினைக்கிறேன், நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க சொல்றாங்க. நீ எப்படின்னு தெரியல, பாக்கலாம். நல்லா இருக்கும். இப்ப இந்த படம் பார்க்கலாம்னா யாருக்காக நான் பார்க்கலாம்? இது வந்து ஒவ்வொரு இந்தியனை வந்து இது வந்து கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். கொஞ்சம் இப்படி தள்ளி ஒவ்வொரு இந்தியனை கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். ஸோ நல்ல மெசேஜ் இருக்கு. இப்ப இந்த படம் பாத்தீங்கன்னா இந்தியன் 3யும் முடிச்சிட்டாங்க ஆல்மோஸ்ட். இப்ப இந்தியன் 2 எடுக்க பாத்தீங்கன்னா 5 வருஷம் ஆச்சுன்னா, 5 வருஷம் எடுத்து இந்த படம் அந்த அளவுக்கு நல்ல வேல்யூபிளா இருக்கானே. இப்ப கட்டாயமா 1000 கோடி அடிக்க நீங்க நம்புறீங்களா பஸ்ல? கண்டிப்பா. இப்போ இந்த படத்துல வந்து ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? 10க்கு எவ்வளவு கொடுப்பீங்க? 10க்கு 10 கொடுப்பீங்க. கமல் ஃபேனா? ஓகே, நான் இப்ப அனிருத் சார் பாட்டுலாம் எப்படி இருக்கு? எல்லாமே நல்லா இருக்கு. இப்ப இந்த படத்துல வந்து இந்த ஒரு சீன் நல்லா இருக்கு, இல்ல இந்த ஒரு சீன் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா ஏதாவது சீன் இல்ல, அப்படி எதுவும் சொல்ற மாதிரி இல்ல, எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. சங்கர் சார் வந்து ரொம்ப இது பண்ணிருக்காரு. அவர் வந்து பிரம்மாண்ட இயக்குனர்ன்றது இன்னொரு முறை நிரூபிச்சிருக்காரு. ஓகேண்ணே, இந்த படத்தை பார்க்க வர இப்ப நாளைக்கு நாங்க பார்க்கலாம்னு இருக்கோம். இந்த படம் எங்களை பாக்குறதுக்கு இது ஒர்த் இல்லையா? கண்டிப்பா. நான் ஆரம்பத்துல நான் சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்றேன், ஒவ்வொரு இந்தியனும் கட்டாயமா பார்க்க வேண்டிய படம். ஓகேண்ணா, இப்போ வந்து பழைய கால ஆக்ட்ரஸ், இப்போ வந்து நிறைய ஆக்டர்ஸ் வந்து காணாம போயிட்டாங்க, சின்ன சின்ன நகைச்சுவை நடிகர்கள்லாம். அவங்க எல்லாம் திருப்பி சினிமாக்குள்ள வந்தா அது யாருவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஓகேண்ணா, இப்போ இந்த படத்துல வந்து ஏதாவது ஒரு இந்த கதாபாத்திரத்துக்கு பதில் இந்த கதாபாத்திரம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எது நினைக்கிறீங்களா? அப்படியே பார்க்கலாம். ஒஸ்டா இருந்தாலும் சரி, உங்களுக்காக போய் பார்க்கலாம். சரி, ஃபேன் மூமெண்ட்டோ இல்லை எதுக்கோ அப்படின்னா கமல்ஹாசன் ஃபேன்ஸ் வேணா போய் பார்க்கலாம், மற்றபடி யார் பார்த்தாலுமே நல்லா இருக்கு. ஓகே ப்ரோ, இப்போ வந்து நீங்க பார்த்துட்டீங்க, நாளைக்கு வந்து புது வியூவர்ஸ் பார்க்கறதுக்கு இந்த படம் பார்க்கலாமா? ஒர்த் இல்லையா? எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் இல்ல. நாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே இப்ப பேசணும், அவன் தூங்கிட்டான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே தூங்கிட்டான். அந்த அளவுக்கு கதை நல்லா இல்லையா ப்ரோ? ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே இல்ல. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. சேசிங் சீன் அது நல்லா இருந்துச்சு. அப்புறமா இந்தியன் ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு. ஓகே ப்ரோ, இப்போ அந்த சமித்ரகனி ஆக்டிங், விவேக் சார் ஆமா, அதனால விவேக் சார் போர்ஷன்ஸ் கம்மியா தான் இருந்துச்சு, ஆனா அவங்க எடுத்ததெல்லாம் நல்லா இருந்துச்சு. சித்தார்த் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. சித்தார்த் ஆக்டிங் வேற வந்து நம்ம சார் எஸ்ஜே சூர்யா சார் அவர் சீன் கம்மியா இருந்தாலும் அவர் கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. நல்லா பண்ணிருந்தாங்க. ஆமா, தேர்ட் பார்ட்ல தான் ஏதோ பெருசா இருக்குன்னாங்க. ஓகே ப்ரோ, இப்போ வந்து நிறைய நடிகர்ஸ் வந்து காணாம போயிட்டு இருக்காங்க. இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா சின்ன சின்ன காமெடி ஆக்டர்ஸ் நிறைய பேர் காணாம. அவங்க யாரு வந்து இந்த படத்துல நடிச்சுன்னா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அப்படி நினைச்சு காணாம போன நடிகர்ஸ் விடுங்க, இப்போ நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. இப்போ சித்தார்த்தோ இல்ல அவங்களுக்கு பதிலாவோ இல்ல வேற யாருக்கோ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிருந்தா அந்த படம் நல்லா இருக்கும். சித்தார்த்துக்கு ரீப்ளேஸ்மெண்டா வந்துட்டு எனக்கு ஹரிஷ் கல்யாண் போட நல்லா இருக்கும். ஆமா, வேற வந்து இப்போ கமல்ஹாசன் சார் பதிலா வேற யாரும் நடிச்சு நல்லா இருக்கும்? கமல்ஹாசன் பதிலா வேற யாரும் நான் இந்தியனா பார்க்க மாட்டேன். சங்கர் பதிலா வேற ஆக்டர் போட்டா நல்லா இருந்திருக்கும். வேற இதுல விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா அந்த கமல்ஹாசன் டூ மச்சா இருந்துச்சு. நான் பார்த்தது இந்தியன்ட்டா அது எதிர்பார்க்க முடியல. ஏதோ சூப்பர்ஃபிஷியலா வந்துட்டு பறகுறாரு, ஒரு வண்டியில போறாரு, போயிட்டே ஒரு பாட்டுக்கு செந்தம் போறாரு, ஆலந்தூர் போறாரு, அங்க இருந்து எங்கெங்கயோ போறாரு அந்த பைக்லயே. நான் பாத்துனே வேற எங்களுக்கு அதுலயே வந்துட்டு கொஞ்சம் கான்டாக்ட். வேற அனிருத் சார் மியூசிக்லாம் எப்படி? அது அவ்வளவா இது உள்ள ப்ரோ. ஏஆர் ரஹ்மானே போடுறதா நல்லா தான். ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ஒர்த் இல்ல நீங்க சொல்றீங்க? ஆமா, ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல இந்த டெலிஃபோன் மணிக்கு அந்த அந்த பாட்டுலாம் நல்லா இருந்துச்சு. செகண்ட் பார்ட்ல அந்த அளவுக்கு எந்த பாட்டுமே நல்லா இல்ல. இந்த சொல்ற மாதிரி ஒண்ணுமே இல்ல. ஓகே ப்ரோ,
சங்கர் புரியல என்னது சங்கர் டைரக்ஷன் யாரு வேற டைரக்ஷன் மணிரத்னம்ல நல்லா இருந்திருக்கு. தமிழ் சினிமால வந்துட்டு பிரம்மாண்டமா சங்கர் மாதிரி வேற யாரும் எடுக்க மாட்டாங்க. சப்போஸ் ராஜமௌலி வேணா கூப்பிடலாம், ஏன்னா அந்த பிரம்மாண்டம் ஸ்கேல் அப்பதான் கரெக்டா. ஏன்னா அப்பதான் அந்த அது பெரிய ஸ்கேல் அவங்க பிலிம்ஸ் எடுப்பாங்க. இப்ப நம்ம தமிழ்ல வேற யாரு ஆக்டர் சொன்னாலுமே அவங்க கம்மி சின்ன ஸ்கேல் பட்ஜெட்ல தான் எடுப்பாங்க. சோ அந்த பிரம்மாண்டத்துக்குன்னா சங்கர் தாங்க. ஓகே ப்ரோ, இப்போ அந்த படத்துக்கு 10க்கு எத்தனை 10க்குன்னா நான் அந்த அளவுக்கு எனக்கு செட் ஆகல. அதாவது எதிர்பார்ப்பு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஆமா, எதிர்பார்ப்பு சாட்டிஸ்ஃபை பண்ணல. நம்ம இந்தியன் ஒன் பார்த்திருப்போம், அது நல்லா இருந்துச்சு. பார்ட் 2 நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் இந்த படத்துங்க இப்போ விவேக் சார் ஆக்டிங் எப்படி விவேக் சார் ஆக்டிங் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. அவர் கொடுத்த போர்ஷன்ஸ் நல்லா பண்ணியிருந்தாரு. மேபி பார்ட் 3ல நிறைய போர்ஷன்ஸ் இருக்கும் போல இருக்கு. ஓகே ப்ரோ, இப்போ இந்த கல்கி அந்த RRR இந்த படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா 2 மெயின் ஸ்டார்ஸ் ஒரே இண்டஸ்ட்ரீஸ் வந்து 2 மெயின் ஸ்டார்ஸ் அவங்க நடிச்சிருந்தாங்க. அந்த படம் எல்லாம் ஹிட் 100 கோடி. சோ இப்போ நம்ம தமிழ் சினிமால அந்த மாதிரி யார் நடிச்சா நல்லா இருக்கும்? அந்த மாதிரி அடிச்சா ஆப்வியஸா சொல்லுவாங்க சிம்பு, தனு சொல்லுவாங்க, விஜய், அஜித் சொல்லுவாங்க. நீங்க யாரை எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? யார் நடிச்சா நல்லா இருக்கும்? அவங்க கண்டிப்பா ஹிட் ஆயிரும் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? விஜய் ரஜினி அந்த காம்பினேஷன். அந்த யார் டைரக்ஷன் பண்ணா நல்லா இருக்கும்? யார் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஆக்ஷன் மேல லோகேஷ் பண்ணாதான் நல்லா இருக்கும். லோகேஷன் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆமா, வேற யார் பண்ணாலும் அவ்வளவா இருக்காதுன்னு நினைக்கிறேன். வேற அப்படி இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்ம அட்லியன்னா காப்பி அடிச்சு இப்போ விஜய் சாரையும் இவரு ஷாருக் கானே வச்சு பண்ண போறாரு. அது வந்து இன்னும் ஆஃபீஷியலா ரிலீஸ் ஆகல, பட் இந்த டாக்ஸ் போயிட்டு இருக்கு. சோ அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த படம் ஹிட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? படம் எடுத்தா கதை படிதான் ப்ரோ பாப்பாங்க. விஜய் ஃபேன்ஸ் நானே எல்லாரும் பாப்பேன். கதை எப்படி சரி ப்ரோ, இந்த படம் 1000 crores ரீச் ஆகும் நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இல்லை. எனக்கு ஜெயிலர் ரெக்கார்ட் பீட் பண்ணுமானே டவுட்டா தான் இருக்கு. ஆனா இதுக்கு பிரம்மாண்டமா ப்ரொடக்ஷன் வந்து நிறைய செலவு பண்ணிருக்காங்க சொல்லிருக்காங்க. செலவு பண்ணாங்க, அந்த அளவுக்கு இது இல்லையே. சரி, எந்த இடத்துல லாக் நீங்க நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே லாக். கமல்ஹாசன் வந்துட்டு அவங்க கொல்ல போற சீன்ஸ் ஒரு மாதிரி தான் இருக்கு. மத்தபடி சொல்ற அளவுக்கு எது. அதாவது இப்ப இந்த ஒரு தருணம் வந்து இவங்க லாக் ஆயிடுச்சு, அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி சீன்ஸ் வச்சா நல்லா இருக்கும்னா அது எந்த சீன் நினைக்கிறீங்க? அந்த மாதிரி சீன்ஸ்னா எப்படி சொல்றதுன்னு தெரியல ப்ரோ. சில சீன்ஸ் ரொம்ப ரொம்ப இழுக்கிற மாதிரி சீன்ஸ்லாம் இருக்கும்ல, அது மாதிரி ரொம்ப பேசி ஏதோ ஜவ்வா இழுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுல கான்செப்டே இல்ல, ஆனா ஏதோ பேசிட்டே இருக்காங்க, ஏதோ பண்ணிட்டே இருக்காங்க. அது என்னன்னு புரியலன்னு சொல்றீங்க? எதுவும் புரியல. இந்த ஃபர்ஸ்ட்ல ஒருத்தர் போட்டு கொல்லுவாரு, அந்த சீனுமே எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. என்ன ஒரு மாதிரி இருக்கு அப்படிதான் இருந்துச்சு. மத்தபடிலாம் ஓகே தான். ஓகே ப்ரோ, இப்போ நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா பாக்குறவங்களுக்கு இதை சஜஸ்ட் பண்ணுங்களா? நான் பண்ண மாட்டேன். அது மகாராஜா டைம் கூட போய் நீங்க பார்க்கலாம். கிடையாது.